ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு கார்ட் நீங்கள் 5-1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ். யாரும் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க, ஆல்ரெடி இருக்காங்க. சில நேரங்களில் நீங்கள் அவங்கக்கிட்ட உதவி கேட்க மறந்துடுறீங்க. அவங்கக்கிட்ட உதவி கேளுங்க, நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை. ஒரு விஷயத்தில் வந்து நிறைய வந்து அப்டக்கல்ஸ் இருந்திருக்கு. ஆகஸ்ட் மந்த் வந்து இந்த விஷயத்துக்கு என்னடா ஒரு முடிவே வர மாட்டேங்குது அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்னதாக காம்ப்ரமைஸ் பண்ணிங்க, முடிவு எடுக்கிற விஷயத்தில் வந்து நிறைய ஆட்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எஸ்பெஷலி பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, இல்லை இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூடலாம் ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம் வர மாதிரியான சுச்சுவேஷன். வேலை செய்கிறவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது டபுள் த டைம் உங்களுக்கு வரும். நீங்கள் அன்பாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க. அப்போது உங்களுக்கு பண கஷ்டம் வராது. இதுவே நீங்கள் கோவப்பட்டீங்க, உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா பணத்தடை வந்துடும். ஸோ அதில் ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன வார்த்தை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் யோசிக்காமல் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு ரொம்பவே இம்பேக்ட் இருக்கும். அது நெகட்டிவாக ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராணிக் ஹீலர் ரேகா த டேரட் குயின் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு ரேகா த டேரட் குயினின் அன்பான வணக்கங்கள். மேம், செப்டம்பர் மந்த் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களுக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு கார்ட் பார்த்து சொல்லுங்கள் மேம். நிச்சயமாக பார்த்தலாம். சிம்ம ராசி நேயர்கள் கீழே தெரிகிற பைலில் ஏதாவது ஒரு பைலை சூஸ் பண்ணுங்கள். என்ன பைல் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கான யூனிவர்ஸ் சொல்லும் அந்த ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ். நிறைய பர்பிள் கலர் ரிலேட்டடான கார்ட்ஸ் வந்திருக்கு. எஸ்பெஷலி ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. மனசை தைரியமாக வச்சுக்க வேண்டியது மிக முக்கியம். இந்த செப்டம்பர் மாதம் என்ன விஷயம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட இந்த செப்டம்பர் மாதத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும். உங்களுக்கான ஹெல்ப் வந்து பிரபஞ்சம் வந்து இமீடியட்டாக நீங்கள் அவங்கக்கிட்ட கூப்பிட்ட உடனே அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரென்த் கார்டோட மீனிங் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரும் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க, ஆல்ரெடி இருக்காங்க. சில நேரங்களில் நீங்கள் அவங்கக்கிட்ட உதவி கேட்க மறந்துடுறீங்க. அவங்கக்கிட்ட உதவி கேளுங்க, நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மதர், அதாவது உங்களோட அம்மாவோட ஹெல்த்தில் வந்து நீங்கள் நிறைய கவனம் வைக்கணும் இந்த மாதம். அவங்களுக்கு சில விஷயங்களில் வந்து ஒரு ப்ராப்ளம், அதாவது ஆகஸ்ட் மாதம் இருந்தது, அது அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அம்மா கிட்ட என்ன விஷயம், என்ன மனசில் என்ன கஷ்டம் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து ஒய்ஃப் சொல்கிறத நிச்சயமாக நீங்கள் கேட்டே ஆகணும். அவங்க சொல்கிறத கேட்கும்போது தான் உங்களுக்கு ஃபினான்ஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரணும் உங்களுக்கு அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த மந்த் வந்து இன்ட்யூஷன் பவர் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும். நான் மேரிட் இல்லை, ஆனால் நான் என்ன செய்யணும், எனக்கு தான் ஒய்ஃபை இல்லையே அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மா கிட்ட நீங்கள் கேட்கலாம். அல்லது உங்களோட சிப்ளிங்ஸ், உங்களோட அக்கா இருக்காங்க, தங்கை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் எடுக்கும்போது அவங்கக்கிட்ட கலந்து பேசிட்டு அந்த டெசிஷன்ஸை எடுங்க. நிறைய நேரம் நீங்கள் இந்த மாதம் தனிமையில் இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. அந்த தனிமை உங்களுக்கு சந்தோஷம் மட்டுமே கொடுக்கும். நீங்கள் வந்து இமோஷ்னலாக பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு அந்த தனிமையை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். அந்த தனிமையாக இருக்கும்போது, அதாவது நீங்கள் போய் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பீச்லேயோ அந்த மாதிரி டைம்லலாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பை வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. அப்போது அங்கே போயிட்டு பீச்சில் உட்காந்து பார்க்கும்போது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா கடல் அப்படிங்கிறது நிறைய நீர் உள்ள இடம். ஸோ அப்போ வாட்டர் இருக்கிற இடத்துல, அதிக வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் செய்யும்போது நிச்சயமாக அது வந்து நல்ல முடிவில் தான் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து முடிச்சு கொடுப்பாங்க. நீங்கள் பைல் 2 சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ்.
சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு அழகான மெசேஜை வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நிறைய வந்து அப்டக்கல்ஸ் இருந்திருக்கு. ஆகஸ்ட் மந்த் வந்து இந்த விஷயத்துக்கு என்னடா ஒரு முடிவே வர மாட்டேங்குது அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்னதாக காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் அதுக்கான முடிவு வந்து வந்துடும். அந்த காம்ப்ரமைஸ் பண்ணும்போது ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட அமைதியான ஒரு முடிவு நீங்கள் நிச்சயமாக எடுக்கணும். இதில் நீங்கள் இந்த காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முடிவு எடுக்கிற விஷயத்தில் வந்து நிறைய ஆட்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எஸ்பெஷலி பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, இல்லை இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூடலாம் ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம் வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதனால் பொறுமையாக அந்த விஷயத்த 2-3 டைம் திங்க் பண்ணிவிட்டு அதில் என்ன டெசிஷன்ஸ் எடுக்கலாம், யாருக்கும் வந்துட்டு எந்த மன சங்கடமும் வராமல் எப்படி அந்த டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து நிச்சயமாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் வந்து முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நிச்சயமாக அடுத்த விஷயம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு வரப்போகுது. அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து கொடுப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது புதுசாக என்ன விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த ஜனவரி மந்த் வந்து யோசிச்சிருப்பீங்க. இந்த வருடம் நான் வந்து நிச்சயமாக எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை செய்யணும் அப்படின்னு ஜனவரி மந்த் வந்து யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த யோசனைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுப்பாங்க. ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஹெட் பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே நிறையா பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிச்சயமாக நீங்கள் இந்த மாதம் இருப்பீங்க. இதில் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது டபுள் த டைம் உங்களுக்கு வரும். நீங்கள் அன்பாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க. அப்போது உங்களுக்கு பண கஷ்டம் வராது. இதுவே நீங்கள் கோவப்பட்டீங்க, உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட நீங்கள் கோவப்பட்டீங்க அப்படின்னா பணத்தடை வந்துடும். ஸோ அதில் ரொம்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன வார்த்தை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் யோசிக்காமல் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு ரொம்பவே இம்பேக்ட் இருக்கும். அது நெகட்டிவாக ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயம் முடிவடைய போகுது அப்படின்னா அதில் ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களை விட்டு பிரியணும் அப்படின்னு சில பேர் யோசிச்சிருப்பாங்க. அது முடிஞ்சாலும், அது முடிவுக்கு வந்தாலும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு சொன்னிருக்கேன் இல்லையா? உங்களுக்கான அன்பை கொடுக்கறதுக்கு யாரோ வந்து காத்துட்ருக்காங்க. சரிங்களா? அவங்க யார் அப்படிங்கிறத கரெக்டாக தேர்ந்தெடுங்க. நீங்களும் நிறைய பேரை ஃபர்கிவ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த மாதம். அவங்க யார் அப்படிங்கிறத யோசித்து அவங்கள ஃபர்கிவ் பண்ணுங்க. இல்லை நான் யாருக்கும் வந்து எந்த தப்பும் செய்யலை, நான் வந்து எனக்கே ஃபர்கிவ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஃபர்கிவ் பண்ணு. ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதே மாதிரி என்ன விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை செஞ்சால் இந்த மந்த் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அழகான தகவல் கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றி.